viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் ஃப்ரை. வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காவோட எட்ஜஸில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். வாழைக்காய், வாழைப்பூ இதிலெல்லாம் லேசாக துவர்ப்புத்தன்மை இருக்குது. இந்த துவர்ப்புத்தன்மை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம இதெல்லாம் அடிக்கடி நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி தோலை சீவிட்டு வாழைக்காயை கிராஸாக கட் பண்ணிக்கிங்க. பீஸ் ரொம்ப மெல்லுசாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. எல்லா வாழைக்காயையும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிங்க. மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் கரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி வச்சுக்கிங்க. உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிங்க. இப்போ வாழைக்காய் பீசஸில் இந்த மாவை 2 சைடும் இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா வாழைக்காலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வாழைக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பீசஸாக எடுத்து வைங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு சைடு வெந்த பிறகு ஒன்றொன்னா திருப்பி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அப்போதே நமக்கு வாழைக்காயும் நல்லா வேகும். 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம அதை தனியாக தட்டில் எடுத்துடலாம். வாழைக்காய் ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.